நண்பர்களே, நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதைய கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊர் ஊரில் இருந்து அந்த ஊரில் வந்து ஒரு அரக்கன் இருந்தான். அவன் 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 என்ன செய்வான்னா, இந்த ஊரில் இருக்க ஒரு ஒரு ஆள், 2 எருமை மாடு, சோறு நிறையா அவனுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து எல்லோரும் கொடுக்கணும். ஆனால் அந்த ஊரில் வந்து அதனால் எல்லா ஆம்பளைங்களையும் அந்த அரக்கன் வந்து அடித்து கொண்டு சாப்பிட்டான். இப்படியே இருந்தவொடனே ஒரு நாள் பீமன் வந்து அந்த வழியாக போவார். அந்த வழியாக போகும்போது அங்கே ஒரு பாட்டி கவலையோடு, ஏன் பாட்டி இவ்வளோ கவலையோடு உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா, இந்த மாதிரி இந்த ஊரில் வந்து ஒரு அரக்கன் இருக்கான். அவன் வந்து என் பிள்ளைய வந்து நரபலி கேட்குறான். 2 எருமை மாடு, சோறு இது. சரி, நான் இந்த வாட்டி நான் போகிறேன். ஐயோ, நீங்கள் வேண்டாப்பா, இல்லை நான் போகிறேன் இந்த வாட்டி அப்படின்ட்டு. உடனே பீமன் வண்டியில் ஏறி போயிட்டே இருக்கும்போது அங்கே அரக்கன் நம்மளுக்கு சோறு வருது அப்படின்னு அவன் சந்தோஷமாக இருக்கும்போது பீமன் வந்து அவனுக்கு அனுப்பின சோறை வந்து அவன் சாப்பிட்டு அந்த அரக்கனுக்கு கோபம் பயங்கரமாக வந்துடுச்சு. உடனே பயங்கர கோபத்தில் வந்து பீமனை வந்து அடிச்சுக்கொள்ளணும். பீமன் வந்து அவனை அடித்து கொண்டுட்டு அந்த ஊருக்கு வந்து விடுதலை வைக்கிறார். இதில் இந்த பீமனை வந்து அடிச்சுக்கணும். உடனே அந்த ஊரில் எல்லோரும் ஆஹா, எங்களுக்கு பீமன் வந்து விடுதலை வாங்கித்தாரு. உடனே பீமனுக்கு எல்லோரும் நன்றி சொன்ன உடனே பீமன் உடனே இனிமேட்லேருந்து உங்களுக்கு ஆபத்து கிடையாது அப்படின்ட்டு அப்புறம் அவர் பயணத்தை தொடர்ந்து. அப்புறம் இன்னொரு கதை, நல்லதங்கால் கதை. நல்லதங்காலுக்கு வந்து ஒரு அண்ணன், அவர் வந்து மகாராஜா. அவருக்கு வந்து ஒரு பொண்டாட்டி மூலி அலங்காரி. அது என்ன பண்ணுமா, அது வந்து அப்படியே இருந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நல்லதங்காலை வந்து ஒரு பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சாங்க. திருமணம் பண்ணி வச்சதும் உடனே அவங்க அந்த திருமணம் அந்த ஊருக்கு போயிட்டாங்க. அந்த ஊரில் வந்து திடீர்னு பஞ்சம் வந்த உடனே இந்த அம்மா நம்ம அண்ணன் நாடு செழிப்பாக இருக்குது, நம்ம அங்கே போவோம் அப்படின்ட்டு அங்கே வந்திருக்கு. அப்படியே வரும்போது அங்கே வந்தால் ராஜா வேட்டைக்கு போயிட்டு. ஆனால் ராஜாவோட பொண்டாட்டி மூலி அலங்காரி தான் இருந்தாங்க. அது வந்து நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு. இல்லை, எங்கள் நாட்டில் பஞ்சம், அதனால தான் நான் வந்து. உடனே அவர் கணவர் சொல்லுவார், நீ அங்கே போகாத, இந்த மாதிரி உனக்கு. ஆனால் அந்த அம்மா அதெல்லாம் மீறி தான் வந்துருக்கணும். வந்தால் நனைஞ்ச விரகும். ஆனால் இந்த அம்மா வந்து தெய்வ பக்தி இருக்கிறதுனால அது வந்து எரிஞ்ச உடனே அப்புறம் புழுத்த அரிசியை கொடுத்து அதையும் வரைக்கும் சாப்பிடுவாங்க. அப்புறம் கடைசியில் கூழ் வச்சு குடிக்க போகும்போது அந்த மூலி அலங்காரி என்ன பண்ணுமா, அந்த கூழ் பானையை எடுத்து உடச்ச உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். உடனே அது அந்த அம்மா அந்த 7 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போய் கிணத்துல வச்சு அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கும். உடனே ராஜா வருவார். ராஜா வந்து பார்த்தா என் தங்கச்சி இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி கொண்டுட்டேன்னு ராணியை கொண்டுருவார். அப்புறம் உடனே இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே கணவர் பேச்சையும் பெரியவங்க பேச்சையும் மீறக்கூடாது. இதுதான் அந்த கதையோட நன்றி.